அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்கணும். கோவில் சொல்கிறத விட இந்த ஊர் வந்து ரொம்ப புனிதமான ஊர். அது எந்த ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா காசி. காசியே இவ்வளோ புனிதம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சிவபக்தனும் இங்கே வந்து உயிர் துறப்பதை பாக்கியமாக கருதுவார். இங்கே இருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்குமே சிவன் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்வதால் இவர்களுக்கு மறுஜன்மம் கிடையாது என்பது ஒரு ஐதீகமாக இருக்குது. காசி இது இந்துக்களின் முக்கிய ஸ்தலம். தனது ஆயுட்காலத்துக்குள் ஒரு முறையாவது காசி சென்று வர வேண்டும் என்று பலருடைய விருப்பமாக இருக்குது. இந்த காசி தலமானது உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இதற்கு வாரணாசி, மகாமயனம், அபிதம், ஆனந்த வனம் போன்ற பெயர்கள் உண்டு. இந்த நகரத்தில் இருபுறங்களிலும் வாரணா வசி என்ற கங்கை நதிகள் ஓடுவதாலே இதற்கு வாரணாசி என்று பெயர் வந்தது. ஒவ்வொரு சிவபக்தனும் இந்த இடத்துல உயர்த்திருப்பதை பாக்கியமாக கருதுகிறாங்க. இது புராண கதை என்னன்னு பார்க்கும்போது, தக்ஷனின் மகள் பார்வதி, இவன் தாக்ஷாணியா தக்ஷனுக்கு மகளாக பிறக்கிறா. பார்வதி தேவியே தக்ஷனுக்கு பொண்ணாக பிறக்கிறா. தாக்ஷாணியா அவள் சிவன் மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றா. தக்ஷனும் அவன் ஆசைப்பட்டதுனால கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் சிவனை கண்டா தக்ஷனுக்கு பிடிக்காது, ரொம்ப வெறுப்பு கட்டுறாரு. ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, தக்ஷன் பெரிய யாகம் பண்ணுறாரு. ஊரையே அழைச்சி, தேவர்கள் எல்லாரையும் அழைச்சி யாகம் பண்ணுறாரு. ஆனால் அந்த யாகத்துக்கு சிவனை மட்டும் கூப்பிடல. அதனால் கோபம் அடைஞ்ச தாக்ஷாயணி தக்ஷன்கிட்ட போய் கேட்குறா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, எல்லாரையும் கூப்பிட்ருக்கீங்க, உங்கள் மாப்பிள்ளையை கூப்பிட வேண்டாமா? தக்ஷன் சிவன் உங்களை மாப்பிள்ளையாச்சு, என்னை அவரை கூப்பிடலன்னா என் மனசு கஷ்டப்படாதா, நீங்கள் கூப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சிவனை எனக்கு பிடிக்காது, நீ ஆசைப்பட்ட அதனாலாம் கல்யாணம் பண்ணி வச்சேனே தவிர சிவனை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ போராடி எவ்வளோ பேசுகிறா, இருந்தாலும் நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறா. இதனால் மனமுடைஞ்ச தாக்ஷாயினி அந்த யாக குண்டத்திலேயே விழுந்துடுறா. இதை கேள்விப்பட்ட அந்த சிவன் அந்த தாக்ஷாயணியோட உடம்பை வச்சுட்டு ஊர் ஃபுல்லாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையிறாரு. இதை பார்த்த விஷ்ணு, இது இப்படியே இருந்தால் நல்லது இல்லைன்னு சொல்லி தன்னுடைய சக்கரத்தால் அந்த உடம்பை வெட்டுறாரு. அது 51 பாகமாக விழுது. 51 பாகமாக பூமியில் விழுது. அதில் ஒன்று தான் காசியில் இருக்கும் மணிகர்ணிகா சக்தி பீடம். இங்கு சிவபெருமான் பார்வதியின் காதில் பிரணவ மந்திரத்தை சொல்லும் சமயம் அவளின் காதுகளிலிருந்து காதணி விழுந்தது. பார்வதி தேவியின் தோடு அதாவது காதணியை தேடிய சிவபெருமானின் காதணியும் அவ்விடத்திலேயே விழுந்தது. பார்வதி தேவியின் சக்தியும் சிவபெருமானும் சக்தியும் ஒரு சேர இணைந்து சிவலிங்கமாக வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சிவலிங்கத்தை எடுத்து காசி தலத்தில் திருமால் வழிபட்டதாக புராணங்கள் கூறுகிறது. திருமால் சிவனை வழிபட்டதால் இங்கு இருக்கும் சிவனுக்கு விஸ்வநாதர் என்ற பெயர் ஏற்பட்டது. இங்கு கங்கையில் நீராடி லிங்கத்தை பூஜித்தால் பாவங்கள் விலகிவிடும் என்றும் புராணங்கள் கூறுகிறது. ஏன் நாம் இங்கே கங்கையில் குளித்து சிவனை தொட்டு வழிபட வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கும் ஒரு புராண கதை இருக்குது. சத்தியபுரம் என்ற ஊரில் பூரித்துமன் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் ஆயிரக்கணக்கான மனைவிகளுடன் இன்பமான வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தான். அதனால் நாட்டை கவனிக்க முடியல. அவனால் சரிவர நாட்டை கவனிக்க முடியல. அவனை அண்டை மன்னனால் நாடு கடத்தப்பட்டான். அப்பொழுது தனக்கு உதவியாக தனது மனைவியை அழைத்து கொண்டு ஒரு மலையில் வாழ்ந்து வந்தான். அந்த மலையில் அவர்கள் உயிர் வாழ்வதற்கான மரம், செடி, கொடி எதுவும் இல்லாத காரணத்தால் அரசன் தனது பசியை போக்கிக் கொள்ள தனது மனைவியை கொன்று அவளை உண்டான். அப்போவும் பசி அடங்காதனால அந்த பக்கமாக வந்த முனிவர்களெல்லாம் சாப்பிட்டு முனிவர்களை சாப்பிட்டதுனால முனிவர்களுக்கு ஞானம் இவனுக்கும் வந்தது. அப்போ தான் நம்ம தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்ற விஷயம் அவனுக்கு புரியுது. நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு முனிவர் வராரு. என்னுடைய பாவத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், விமோச்சனம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அந்த முனிவர் ஒரு 5 கருப்பு துணியை கொடுத்து, இந்த துணியை நீ கட்டிண்டு நீ காசிக்கு போன உடனே இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணு, சரியாயிடும், கங்கையில் குளிக்கணும், காசியில் குளிக்கணும்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதே மாதிரி போகிறான். காசி உள்ள போனவுடனே ஒரு கருப்பு துணி வெள்ளைய துணியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமா கங்கையில் குளிக்கிறான். கங்கையில் குளித்தவுடனே இன்னொரு துணியும் வெண்மையாக மாறிடுது. அடுத்து சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணும்போது இன்னொரு துணியும் வெள்ளையாக மாறிடுது. இந்த மாதிரி அதுக்கப்புறமா
பிதர்களுக்கெல்லாம் வந்து அந்த இடத்துல போய் தவசம் பண்ணி பெண்டை வைக்கும் போது அடுத்த துணியும் வந்து வெளியாயிடுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் 5 துணியும் ஒவ்வொன்றா வெளியாகிட்டு வருது. இதனால தான் வந்து காசிக்கு சென்று நம்ம போனோன்னா நம்மளோட செஞ்ச பாவங்கள்லாம் தீர்ந்துடும். ஏன்னா அந்த இடத்துக்கு போனாலே நம்மளுக்கு இந்த வெள்ளையாகிறது. இது வெள்ளையாகிறதுன்னு சொல்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த துணியை வந்து கருப்பு துணி கொடுத்தாரு இல்லையா, அது வந்து வெள்ளையாக மாறுதுன்றது நம்ம செஞ்ச பாவம் வந்து தீர்றதா ஒரு ஐதீகம். அதனால தான் எல்லாருமே வந்து காசிக்கு கண்டிப்பாக போகணுன்னு சொல்கிறாங்க. அதுவும் அங்கே இருக்க சிவலிங்கத்தை மட்டும் எல்லாருமே தொட்டு வழிபடுறதுக்கான காரணமும் இதுதான். அங்கே போய் கயாவில் போயிட்டு அதாவது தவசம் ஸ்ராதம்லாம் பண்ணும்போது நமக்கு முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமாக இருக்குது. இங்கே வந்து தீட்டு, மடி, ஆச்சாரம், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், திதி, யோகம்னு எதுவுமே கிடையாது. இங்கே 365 நாளுமே வந்து நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம். திதி திவசம் இதெல்லாம் பண்ணலாம். காசியோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காக்கா அங்கே கத்தாது, மாடு முட்டாது, பல்லி கத்தாது, கருடம் வந்து வட்டமிடாது, பூ மணக்காது, பிணம் வந்து நாராது. இது போல் காசியோட மகிமை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திர மகாராஜா கூட விஸ்வாமித்திரரால் சாபம் பெற்று காசிக்கு வந்து சுடுகாட்டில் வந்து வேலை செஞ்சதாக கூட ஒரு கதை இருக்குது. இது போல் பல சிறப்புகள் பெற்ற இந்த காசிக்கு எல்லோருமே கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது போய் அந்த கடவுளோட ஆசையை பெறணும்னு அந்த ஆண்டவர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த காசியில் வந்து கங்கா ஆரத்தி சாயந்தரத்தில் பண்ணுவாங்க, டெய்லியுமே பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். போயிட்டு வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.